ஸோ கைஸ், இங்கிலீஷ் பார்ட்னர் நீங்கள் வீட்டில் இருந்து எங்கேயுமே போகாமல் அதுவும் வாட்ஸ்அப்பில் இங்கிலீஷ் கற்றுக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். தட் இஸ் இங்கிலீஷ் பார்ட்னர். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன், வீடியோ பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து உங்கள் புது ஆஃபீஸ்க்கு மூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். 2.5 இயர்ஸ் இவங்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் 20,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இவங்க வந்துட்டு இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் டாக் டு தெம் அகைன். நாங்கள் போகலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம கூட வந்து ஆஷிக் ப்ரோ இருக்காரு. ப்ரோ ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் அமேசிங்காக இருக்கேன். ஸோ இங்கிலீஷ் பார்ட்னர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு அண்ட் வாட் இஸ் மோட்டோ பிஹைண்ட் இங்கிலீஷ் பார்ட்னர்? ஸோ இங்கிலீஷ் பார்ட்னர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மோட்டோ என்னென்னா, இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் இங்கிலீஷ் வந்து ஒரு லாங்குவேஜை தாண்டி ஒரு ரெக்குவயர்மெண்ட், ஒரு நீடாக மாறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்கூல், காலேஜ், இன்டர்வியூ, ஒரு ஜாபுக்கு போகணுன்னா கூட இங்கிலீஷ் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக மாறிடுச்சு. ஓகே. ஸோ எங்கே போனாலுமே நமக்கு அது தெரிஞ்சால் தான் நமக்கு குவாலிட்டி இருக்குங்கிற அளவுக்கு மாறிடுச்சு. ஸோ அது தெரியாதனால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. என்னால் சரியாக இங்கிலீஷ் பேச முடியல, அதனால் இன்டர்வியூ கிராக் பண்ண முடியல, சரியான வேலை இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் போக்கணும். எல்லாருக்குமே இந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு புரிகிற மாதிரி போய் சேரணும், அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இங்கிலீஷ் பார்ட்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுபடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம நிறைய ட்ரைன் பண்ணியிருக்கோம். அப்படி கண்டினியூவாக போயிட்டு இருக்கோம். நைஸ். ஸோ வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் இங்கிலீஷ் பார்ட்னர்? இங்கிலீஷ் பார்ட்னரில் ஸ்பெஷல் அப்படின்னா பர்சனல் ட்ரைனிங். ஓகே. உங்களுக்கு 1-to-1 கான்வர்சேஷன் தான், 1-to-1 ட்ரைனிங் தான் இருக்கும். உங்களுக்குன்னு தனியாக பர்சனல் அட்டென்ஷன் இருக்கும். உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு உங்களை தனியாக கிளியராக அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரைனிங் தான் நம்ம ட்ரைனர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. சூப்பர். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, நம்ம 24/7 நம்ம ட்ரைனர்ஸ் வந்து அவைலபிளாக இருப்பாங்க. எப்பயுமே அவைலபிளாக எப்போ மெசேஜ் பண்ணாலும், நீங்கள் மிட் நைட்டாக இருந்தாலும் சரி, ஆஃப்டர்நூனாக இருந்தாலும் சரி, மத்தியானமாக இருந்தாலும் சரி, எப்போ வேணால் நீங்கள் தாராளமாக கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ட்ரைனர்ஸ் எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். இங்கிலீஷில் பேசுறதுக்கு ஒரு ஆள் எப்பவுமே நம்மளுக்கு இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஃபீமேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜென் ட்ரைனர் கூட சரியா என்னால் கம்ஃபர்டபுளாக இருக்காது, எனக்கு ஃபீமேல் ட்ரைனர்ஸ் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நல்லா கேட்பாங்க. ஸோ ஃபீமேல்ஸ்க்கு ஃபீமேல் ட்ரைனர்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே. அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து லைஃப் லாங் அசிஸ்டன்ஸும் நம்ம கொடுக்குறோம். இப்போ கிளாஸ் ஒரு 6 மாதம் இருக்குது அப்படின்னா, அது முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சது அப்படி அந்த மாதிரி கிடையாது. இப்போ 6 மாதம் கிளாஸ் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு டவுட் வரலாம், இங்கிலீஷில் எந்த டவுட் வரலாம். அப்போ அவங்க ட்ரைனரை தாராளமாக அவங்க காண்டாக்ட் பண்ணி அவங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இது அப்சல்யூட்லி ஃப்ரீ லைஃப் லாங் அசிஸ்டன்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். சூப்பர், நைஸ். ஸோ இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லி கொடுக்குறீங்களா? இது வந்து ஒன்லி வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜாக மட்டும் தான் சொல்லி கொடுப்பீங்களா, இல்லை காலாக சொல்லி கொடுப்பீங்களா, இல்லை வந்துட்டு வீடியோ காலாக சொல்லி கொடுப்பீங்களா? இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நம்மக்கிட்ட எல்லா மெத்தட்லையும் டீச்சிங் இருக்குது. வாட்ஸ்அப்லேயும் நம்ம சொல்லிக் கொடுப்போம், காலிங் ஆக்டிவிட்டிலையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம், வீடியோ கிளாஸஸும் இருக்குது. ஏன்னா அவங்க எல்லா விதமாக படித்தா மட்டும்தான் அவங்களால ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங் இந்த 4 விஷயம் பண்ண முடியும். அவங்களால கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவே முடியும். ஸோ அதனால தான் நம்ம எல்லா மெத்தட்லையுமே நம்ம வந்து சொல்லிக் கொடுத்தோம். அண்ட் ஏஜ் என்ன மாதிரி ஏஜில் சொல்லுங்கள்? சின்ன பசங்களுக்குலாம் ஓகேவா, இல்லை பெரியவங்களுக்கு? எந்த ஏஜில் இருந்தாலும், ஏஜ் கிரைட்டீரியாவே கிடையாது. சின்ன பசங்களுக்கும் எந்த ஏஜில் இருந்தாலும் ஒரு 10 இயர் ஓல்ட்னா கூட தாராளமாக கற்றுக்கலாம். அந்த ஏஜ் கிரைட்டீரியாலாம் கிடையாது. சிலவங்களாம் நான் ஒரு 40 above இருக்கேன், என்னால் கற்றுக்க முடியுமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. எந்த ஏஜில் இருந்தாலும் தாராளமாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ட்ரைனிங் நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே. இப்போது நம்ம டைமிங் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோம். சிலவங்க வந்து சனி ஞாயிறு மட்டும்தான் ஃப்ரீயாக இருப்பாங்க, அதாவது வீக்கெண்டில் மட்டும்தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் தனியாக வீக்கெண்டில் ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு நம்ம கிட்ட ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ வீக் டேஸ் இல்லாமல் சனி ஞாயிறு மட்டும்தான் அவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்னாலும் அதுக்குமே நம்ம கிட்ட தனியாக ட்ரைனிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ யார் வேணாலும் எந்த டைமிங் ஷெட்யூலில் அவங்களுக்கு ஒர்க் இருந்தாலும், சனி ஞாயிறு மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னாலுமே அவங்க தாராளமாக கிளாஸ் கற்றுக்கலாம். எல்லா ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியுமே வந்து உங்களால் வந்து அந்த கோர்ஸ் வந்து அவங்களுக்கு இது பண்ண முடியும். இது எப்படி கோர்ஸாக போகுமா? அது வந்து லைக் ஹவு டஸ்? கண்டிப்பாக. ஸோ நம்ம இனிஷியலி ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ட வராங்கன்னா டேரெக்டாக அவங்களுக்கு வந்துட்டு கோர்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட மாட்டோம். ஸோ இனிஷியலி அவங்க எந்த லெவலில் இருக்காங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸ் கொடுக்க முடியும். ஸோ அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டை நம்ம இனிஷியலி வரவங்களுக்கு நம்ம அனுப்புவோம். அதை அவங்க கிளியர் பண்ணி அனுப்புகிற ஆன்சரை பேஸ் பண்ணி அவங்க எந்த லெவலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுப்போம். ஏன்னா ஒவ்வொரு லெவலுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங்கும் மாறும், டியூரேஷனும் மாறும். எல்லாமே படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் மாறும். சூப்பர். ஸோ இப்போ வந்து இந்த இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து தமிழ் வச்சு தான் சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ ஹவு டஸ் இட் பாசிபிள்? லைக் இப்போ இந்த கிராமர்லாம் சொல்லி கொடுக்கும்போது எப்படி இருக்கும்? லைக் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற கேள்வி தான். எனக்கு இது நாள் வரைக்கும் எங்களால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியல, இப்போ எப்படி என்னால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும்? எனக்கு கிராமரே தெரியாது. சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு தமிழ் எல்லாத்துக்குமே பேச தெரியும், ஆனால் இலக்கணத்தோட யாருக்கும் அந்த இலக்கணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்மளால் பேச தெரியாது. தமிழ் இலக்கணம் இருக்குது, கிராமர் இருக்குது, ஆனால் நம்ம அதெல்லாம் பார்க்குறது இல்லை. நமக்கு பேச தெரியும். காரணம் என்னென்னா நம்ம என்ன பேசுகிறோம், பழகிட்டோம். சின்ன வயசுலேருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம், கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம், பேசி ப்ராக்டிஸ் பண்ணோம். அதை தான் நம்ம இங்கிலீஷ்லேயும் பண்ணணும். ஆனால் இங்கிலீஷ்னு வரும்போது மட்டும் நம்ம எல்லாருமே கிராமர் தெரியணும், கிராமரோட டேர்ம்ஸ் தெரியணும், நவுன்னா என்னன்னு தெரியணும், வேர்ப்னா என்னன்னு தெரியணும், அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் நம்ம இருக்கோம். ஆமாம். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ இங்கே உங்களுக்கு தமிழ் மூலமாக சொல்லிக் கொடுக்கறதுனால எந்த வேர்டை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், அந்த வேர்டுக்கான மீனிங் என்ன, எந்த இடத்துல யூஸ் பண்ணி அதை ஃபார்ம் பண்ணி நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். தமிழ்
மட்டும் இல்லை, இப்போ நம்ம நிறைய லாங்குவேஜஸ் மூலமாகவும் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்கோம். ஹிந்தி மூலமாக இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், தெலுங்கு மூலமாக இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், கன்னடா மூலமாக இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 7 லாங்குவேஜஸ்லேருந்து நம்ம இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ தட்ஸ் நைஸ். நம்மளோட ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. அதே மாதிரி ஓவரால் இந்தியாவில் மட்டும் 6 பிரான்ச் இருக்குது நமக்கு. அப்படியா? துபாயில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸ்கூல் இதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ ஓகே, இப்போ தான் தெரியும். அப்போ த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து ஃபீஸ்லாம் ஃபீஸ் மந்த்லியாக வருமா இல்லை வந்து கண்டிப்பாக இல்லை ஒரு செமஸ்டர் சொல்ல முடியாது, ஒரு கோர்ஸ் அந்த மாதிரி டேர்ம் மாதிரி வருமா? கண்டிப்பாக. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட நிறைய லெவல்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஒவ்வொரு லெவலுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் வந்து மாறும். நம்மக்கிட்ட 3000லேருந்து நம்மக்கிட்ட கோர்ஸ் இருக்குது. மந்த்லி 3000 இல்லை, ஹோல் பேக்கேஜ் 3000 தான். இப்போ அவங்களுக்கு மொத்த கோர்ஸோட ஃபீஸே 3000 தான் இருக்கும். வர்றவங்களோட இங்கிலீஷ் எபிலிட்டியை பொறுத்து அந்த அவங்களுக்கான கோர்ஸ் பொறுத்து அந்த ஃபீஸோட ஸ்ட்ரக்சர் மாறும். கண்டிப்பாக மாறும். ஸோ பேசிக்னா வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் 3000 லைக் மேபி லைக் ஃபர்ஸ்ட் பேசிக் லெவல்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கவும் தெரியாது, வெறும் ஏபிசிடி மட்டும் தான் தெரியும்னாலுமே அவங்க தாராளமாக கற்றுக்கலாம். அங்கேருந்து நம்ம கோச்சிங் இருக்குது. 3000லேருந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லி கொடுத்துருங்களா? ஏபிசிடி மட்டும் தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக தாராளமாக. அவங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் இருக்குது, ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்குது, கம்யூனிகேட்டிவ் அந்த ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ A to Z எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற முறையில் அவங்களுக்கு கிளியராக நம்ம சொல்லி கொடுத்துருவோம். தட்ஸ் நைஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம கோர்ஸ் டியூரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு தனியாக நம்ம வேலிடிட்டி கொடுக்குறோம். இப்போ 2 மாதம் கிளாஸ் இருக்குது, ஆனால் அந்த 2 மாதத்துலேயே அவங்க கரெக்டாக கற்றுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் வரலாம், ஒரு 10 நாள் 20 நாள் அட்டென்ட் பண்ண முடியாமல் போகலாம். அப்போ அவங்க மறுபடியும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு தனியாக நம்ம வேலிடிட்டி பீரியட்னு தனியாக கொடுக்குறோம். அந்த டைம் பீரியடில் அவங்க தாராளமாக கற்றுக்கலாம். அதுக்கு நம்ம எந்த வித ஃபீஸும் வாங்குறது இல்லை. அது மட்டும் இல்லை, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்குறோம். சர்டிஃபிகேட்டாக நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்ஸ் மேம், சூப்பராக வந்து நீங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ. ஸோ கேஸ், இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா சங்கரி இருக்காங்க. நம்ம ஆக்சுவலி சங்கரி வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலையும் பார்த்துருக்கோம். ஹாய் சங்கரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இங்கிலீஷ் பார்ட்னர் இங்கே நீங்கள் வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் சொல்லி கொடுக்குறீங்களா, இல்லை அது இல்லாமல் வேறு எதுவும் இங்கே வேறு ஏதாவது கோச்சிங் இருக்கா? இங்கே இங்கிலீஷ் மட்டும் சொல்லி தரது இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அப்ராடில் போய் படிக்கணும், அதுக்காக இங்கிலீஷ் கற்றுக்கிறேன்னு வந்திருந்தாங்க. அவங்களோட இன்னொரு ரெக்குவயர்மெண்ட் என்னவாக இருந்ததுன்னா, நாங்கள் அங்கே போய் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கலாம், எங்கே தங்கலாம், எங்களுக்கு அந்த டவுட்ஸ்லாம் இருக்குது, அது கைட் பண்ணுவீங்களான்னு ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. அதுக்காகவே நாங்கள் லான்ச் பண்ணது தான் பார்ட்னர் இன்டர்நேஷ்னல். ஸோ நம்ம ஃபுல் கைடன்ஸ் கொடுக்குறோம். UK கண்ட்ரீஸ் எங்கே போய் அவங்க ஜாயின் பண்ணி எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற அட்மிஷன் ப்ராசஸ்லேருந்து அவங்களோட அக்காமடேஷன் ப்ராசஸ் வரைக்கும் ஃபுல் கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம பார்ட்னர் இன்டர்நேஷனல். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ இந்த IELTS கோச் இதுக்கெல்லாம் கூட மேபி சப்போர்ட்? எஸ், அஃப்கோர்ஸ். அவங்க கண்டிப்பாக அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு IELTS கிளியர் பண்ணணும், கிராக் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் பார்ட்னர் IELTS ப்ரோக்ராமும் இருக்குது. ஸோ த்ரூ அவுட் ஒரு கைடன்ஸ் இருக்கும். IELTS கம்ப்ளீட் பண்ணி அவங்க பார்ட்னர் இன்டர்நேஷனல் மூலமாக அங்கே போய் படிக்கிறதுக்கான ஃபுல் கைடன்ஸும் நம்ம தரோம். ஓகே, ஸோ இப்போ அந்த IELTS கோச்சிங் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிடுவீங்க, கரெக்டுங்களா? கண்டிப்பாக. அதுக்கு நான் IELTS கிராக் பண்ண ஸ்பெஷலைஸ்டு ட்ரெயினர்ஸும் இருக்காங்க. அவங்க கைடன்ஸ் மூலமாக நம்ம கோர்ஸும் ப்ரொவைட் பண்ணி இந்த கைடன்ஸும் கொடுத்து பார்ட்னர் இன்டர்நேஷனல் மூலமாக அவங்களை அப்ராடில் போய் படிக்கவும் வைக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து இப்போ இந்த பசங்களுக்கு வந்து பண்ணுறீங்களா? இப்போ அந்த மாதிரி ஒரு IELTS பண்ணுறாங்கன்னா அது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ சின்ன பசங்களுக்குமே இருக்குதா? இப்போ நாடி கேட்டிருந்தேன் அந்த கொஸ்டின். 40 இயர்ஸ் ஓல்டு கூட பண்ணலாம் அப்படின்றாங்க. பட் சின்ன பசங்க இப்போ லெட்ஸே இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க அண்ட் வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து தே வாண்ட் தேர் சில்ட்ரன் டு லேர்ன் இங்கிலீஷ். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்கூலில் வந்துட்டு லைக் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேசுகிற அளவுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு ஏதாவது மேட்டர் இருக்கா? கண்டிப்பாக. ஸோ எந்த ஒரு மொழியுமே நம்ம சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காகவே கிட்ஸுக்காகவே நாங்கள் எட்ஜ்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். அது இப்போ போயிட்டுருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. 3 வயசுலேருந்து 17 வயசு பசங்க வரைக்கும் அந்த சிலபஸ் வந்து ஸ்பெஷலைஸ்டாக நாங்கள் கொடுக்குறோம். சின்ன வயசுலேருந்தே அவங்க இங்கிலீஷ் ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு ட்ரெயினர்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஒன்-ஆன்-ஒன் கம்யூனிகேஷன் ட்ரைனிங்லேருந்து எல்லாமே கொடுக்குறோம். ஸோ எட்ஜ் மூலமாக அதுவும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். பரவாயில்ல. 3 வயசுலேருந்து எப்படி ஆரம்பிப்பீங்க? அவங்களுக்கு சின்னதுலேருந்தே நம்ம வந்து இப்போ நம்ம லாங்குவேஜ் நார்மலாக இப்போ நம்ம கூட இருந்தவங்க தமிழ் பேசி நம்ம அவங்க கிட்ட பேசி பழகுறோம். So you just talk to them over video call அந்த மாதிரி. அவங்களுக்கு கிராமர் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தாம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரியல் லைஃப் கூட கொடுத்து அவங்களுக்கு கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணால் ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். நம்ம வீட்டில் தமிழே பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து இங்கிலீஷையும் வந்து அதே நேரத்தில் யார்த்து கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி அப்படியே வந்து பழகிறோம் அப்படின்றது ஈஸியாக இருக்கும். எஸ், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அதாவது இங்கிலீஷ் கற்றுக்கிறது வந்து எதுக்கு நல்லதுன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் எங்கே போனாலுமே வந்துட்டு ஒரு பேசுகிறது வந்து இங்கிலீஷில் பேசணும்னா எதிர்பார்ப்பாங்க. இது வந்து ஒரு குளோபல் லாங்குவேஜ் மாதிரின்னு சொல்லலாமா இங்கிலீஷை? ஏன்னா எல்லா இடத்துலையுமே பேசுகிற ஒரு லாங்குவேஜ். அதனால் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் இங்கிலீஷ் பார்ட்னரில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் நான். பிகாஸ் நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பண்ணேன் அண்ட் இப்போ வரைக்குமே வந்துட்டு இவங்க இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த ஆஃபீஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எனக்கே லைக் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் திருப்பி இங்கே வரும்போது லைக் வேறு லெவலில் மாறி இருக்கிறது. ஸோ வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்? லைக் எப்படி நீங்கள் இந்த மாதிரி மாறி இருக்கீங்க?
ஸோ எங்களோட ஸ்ட்ரென்த் அப்படின்னாவே கண்டிப்பாக எங்கள் ட்ரெயினர்ஸாக தான் நாங்கள் மென்ஷன் பண்ணணும். அவங்க கொடுக்குற ட்ரைனிங் அண்ட் அவங்க கொடுக்குற குவாலிட்டி இதில் தான் நம்மளுக்கு இன்னுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அளவுக்கு நம்ம க்ரோ ஆக முடிஞ்சிருக்கு. ஸோ அபவுட் யூர் ட்ரெயினர்ஸே சொல்ல வச்சிடலாமே, உங்களை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இவங்க தான் நம்ம ட்ரெயினர்ஸ் ஸ்ரீஷா. நீங்கள் ட்ரைனிங் ரிலேட்டடாக இவங்ககிட்ட என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். ஸோ ஸ்ரீஷா சொல்லுங்கள், உங்களோட ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்றத எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சார் ட்ரெயினர் ஆக்சுவலி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து மேம் எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, இங்கிலீஷ் பேசும்போது ஒரு 4 பேத்துக்கு முன்னாடி பேசுகிறப்போ எங்களுக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி சில பேர் எப்படின்னா மேம் எங்களுக்கு தமிழ் மட்டும்தான் மேம் பேச தெரியும், தமிழ் மட்டும்தான் வாசிக்க தெரியும், எங்கனால இங்கிலீஷ் கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வரவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் மெயினாக என்னென்னா கான்ஃபிடன்ஸ் இல்லை. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசி ஒரு பார்ட்னராக பேசி கேர் கம்ஃபர்ட் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். அப்போ அவங்க வந்து ஓகே மேம் அப்போ எங்களால் கற்றுக்க முடியும்ல அப்படிங்கிற ஒரு இதில் அந்த லெவலுக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெஸ்ட் எல்லாம் கொடுப்போம். அந்த டெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தாலுமே நம்ம அந்த அப்ரிசியேஷன் கொடுப்போம். இல்லை உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த மோட்டிவேஷன் கொடுக்கும்போது அவங்க வந்து அடுத்த டெஸ்ட்டில் வரும்போது மேம் இப்போ நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா மேம் இது செக் பண்ணுங்க அப்படிங்கிற அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வர அளவுக்கு நீங்கள் வந்து பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் இல்லாமல் லைக் பார்ட்னர் லைக் அதான் இங்கிலீஷ் அந்த ஒரு இது கொண்டு வரீங்க. அது அப்போ அவங்க வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து மேம் அப்போ எங்களால் முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி ரிசல்ட் பார்த்தாலுமே அவங்க வந்து அவ்வளோ ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க மேம் எங்களுக்கு இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நான் எங்களால் இங்கிலீஷ் பேச முடியுது அப்படின்னு சொல்லி வருவாங்க. அதே மாதிரி என்ன மாதிரியே தான் எல்லா ட்ரெயினர்ஸ்க்கும் என்னோட இன்னொரு ட்ரெயினர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து கொடுப்பாங்க. ஸோ எங்கெங்கேயோ தூரமாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து கிஃப்ட்ஸ் கொடுத்து மேம் நீங்கள் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்ஒர்க் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த ஹோம்ஒர்க்கில் அவங்க எதெல்லாம் மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத வந்து நம்மகிட்ட கேட்பாங்க, நாங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லை பரவாயில்லன்னு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து இன்னும் மேம் இப்போ வந்து கரெக்டாக பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ கைஸ் இப்போ நம்ம கூட ட்ரெயினர்ஸ் ஹெட் மெர்லின் இருக்காங்க. ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். சொல்லுங்கள் இங்கே இருக்கிற ட்ரெயினர்ஸ் பற்றி லைக் எப்படி ட்ரெயினர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பேசிக்காக நம்மக்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பில் இருப்பாங்க. அதாவது ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை ஒர்க்கிங் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட நீட்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரெயினர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறோம் இல்லையா. அவங்களோட நீட்ஸ் என்னன்றது புரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ட்ரெயினர்ஸ் அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரெயின் பண்ணுறது இருக்கணும். நாட் ஓன்லி சிலபஸ் மட்டும் பேஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரெயினர்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ உடனே ட்ரெயினர்ஸ் போய் நம்ம ட்ரெயின் பண்ண மாட்டாங்க, நம்ம அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்போம். எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை ஹேண்டில் பண்ணணும், எப்படி அவங்க கிட்ட பேசணும், இது எல்லாமே நம்ம ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் அவங்க ட்ரைனிங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்க்கு பேசுறதுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயினர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகணும். லைக் ஒரே லெவலில் இருக்க முடியாது. ஸோ அவங்க வந்து அப்டேட் ஆகிட்டே போகணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுக்கு அவங்களுக்கு நம்ம பீரியாடிக் அசஸ்மெண்ட் வந்து ரெகுலராக கொடுப்போம். ஸோ அந்த ட்ரெயினர் வந்து அவங்க குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டடாக இருக்கிறதுக்காகவும். ஸோ இதுதான் வந்து ட்ரெயினர்ஸோட இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே மாதிரி ட்ரெயினிங் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு லெவலில் இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம நிறைய லெவல்ஸும் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ பேசிக்னு ஒரு லெவல் இருக்குது, அதான் ஃபர்ஸ்ட் லெவல். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. லைக் பேசிக்காக அந்த ஒரு சென்டென்ஸ் கூட ரீட் பண்ண தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரீ பேசிக் லெவலில் ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. ஸோ லெவல் பேஸ்டாக ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. அந்த ஏன்னா இப்போது ஒன்றுமே தெரியாமல் பேசிக் மட்டும் தெரிஞ்சிருக்கு அவங்க கிட்ட நம்ம காம்ப்ளிகேட்டடாக பேச முடியாது, கிராமர்லாம் பேச முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரெயினர்ஸ் நம்ம அலோகேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி லெவல் பேஸ்டாக ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. அண்ட் ப்ரீ பேசிக் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக அவங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் எப்படி சொல்லணும், எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அந்த மாதிரி. அண்ட் பேசிக் லெவல் போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் வந்து பேசுறக்கோ ஃப்ளூயண்ட்டாக ஒருத்தங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு க்ரைட்டீரியாவில் இருக்கும். சில இப்போ அடுத்தது இன்டர்மீடியட் லெவல் போனீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மலுக்கும் இன்ஃபார்மலுக்கும் வித்தியாசம் தெரியாது. அப்படியே இங்கிலீஷில் இருக்கிற தமிழில் இருக்கிற அப்படியே டிரான்ஸ்லேட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெயினர்ஸ் வந்து நீங்கள் வந்து அலாட் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெயினர்ஸ் இப்போ அவங்களுக்கும் அந்த சொன்ன மாதிரி அசஸ்மெண்ட் வச்சு அவங்களை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ட்ரெயினர்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். வெல் ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் தான் ட்ரெயினர்ஸாகவும் இருப்பாங்க. ஓகே. ஸோ ட்ரெயினர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல வெல் குவாலிஃபைடாக தான் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரெயினர்ஸே ஃபர்ஸ்ட் எடுப்போம். அவங்க இங்கிலீஷ் பேஸ்டாக இருக்கிற ஒரு ட்ரெயினர்ஸ், சர்டிஃபைட் ட்ரெயினர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் சொன்ன மாதிரி ஜஸ்ட் பேசுகிற டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட் நீட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃப்ளெக்சிபிளாக அவங்க ஓன் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி ஸ்டூடெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணணுன்றதுக்காக அதுக்கான ட்ரைனிங்கும் நம்ம ட்ரெயினர்ஸ்க்கு கொடுப்போம். ஓகே.
ஸோ இதுதான் இங்கிலீஷ் பார்ட்னர். நீங்கள் வீட்டில் இருந்தே வாட்ஸ்அப் மூலயமா இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு மோட் ஆஃப் லேர்னிங். இந்த மாதிரி ஒரு மோட் வந்து நான் இது வரைக்கும் நிறையா பார்த்தது கிடையாது. பிகாஸ் லைக் வாட்ஸ்அப் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுறோம், அதுலேயே நம்ம பேசி கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்களும் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வந்து இவங்ககிட்ட அதை பற்றி அவங்ககிட்ட வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா புது பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். யூஸ் தெம். அண்ட் ஆல்சோ அவங்க சொன்ன மாதிரி இவங்க கிட்ட பார்ட்னர் இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமில் ஸ்டடி அப்ராட் ப்ரோக்ராம் இருக்குது. அதாவது நீங்கள் இங்கே இருந்து அப்ராடில் போயிட்டு வெளிநாட்டில் போயிட்டு படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து கோர்சஸ் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதுவுமே வந்து இவங்க கிட்ட கற்றுக்கலாம். அண்ட் ஆல்சோ இவங்க கிட்ட இங்கிலீஷ் பார்ட்னர் எட்ஜ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் 3 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் இருக்குது கிட்ஸ் அண்ட் டீனேஜர்ஸ் நீங்கள் வந்து சேர்ந்து இங்கிலீஷ் கற்றுக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் பசங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இங்கே சேர்த்து கொடுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரம் மீ அண்ட் இங்கிலீஷ் பார்ட்னர்.